ஹலோ ஆண்டி. வாமா சாரா. என்னம்மா நீ மட்டும் வந்திருக்க? அம்மா அப்பா வரலையா? எல்லாரும் ஃபேமிலி ட்ரிப்க்கு ஜூக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணதே அவங்க தான். ஏம்மா அவங்க வரல? அம்மா அப்பா பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு ஊருக்கு போயிருக்காங்க ஆண்டி. அதாங்க ஆண்டி அவங்களால வர முடியல. அக்கா இன்னும் கொஞ்ச நேரத்தில் வருவாங்க. ஓ அப்படியாம்மா, சரிம்மா. ரீட்டா ரெடி ஆயிட்டாளா ஆண்டி? அந்த கொடுமையாம்மா கேட்குற? காலையில் ஜூக்கு போகிறோன்னுட்டு ஒரு 10 ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்தா. இப்போ 11ஆவதா ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்ருக்கா. இருமா அவளை வர சொல்கிறேன். அப்படிங்களா? ஓகேங்க ஆண்டி. ரீட்டா ரீட்டா, சாரா ஜூக்கு போக ரெடியாகி வந்துட்டா. சீக்கிரம் வா. வந்துட்டேம்மா. என்னடி சாரா, மார்னிங் உனக்கு கால் பண்ணனே, ஏன்டி அட்டன் பண்ணல? நான் ரெடி ஆகிட்டு இருந்தேன் ரீட்டா, அதான் உன் கால் அட்டன் பண்ண முடியல. ஆமா, நம்ம டிங்கு எங்க? ஆளையே காணோம். சாரா, நான் அவளை பத்தி மறந்துட்டேன். வா, அவ வீட்டுக்கு போய் பார்க்கலாம். டிங்கு டிங்கு, என்னடி பண்ற இவ்வளோ நேரம்? ஜூக்கு ரொம்ப லேட் ஆகுது. என்னடி உன்னை ஆளையே காணோம்? சாரா, ரீட்டா ரெடி ஆயிட்டீங்களா? நாங்க ரெடி ஆயிட்டோம், நீ ஏன் லேட்டு? சாரா, ட்ரிப்க்கு போற எக்ஸைட்மெண்ட்ல நைட்டு ஃபுல்லா தூக்கமே வரலடி. ஜூ எப்படி இருக்கும், அனிமல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன்னா அப்படியே காலையில் அசந்து தூங்கிட்டேன்டி. அதான் லேட் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் லேட்டாக தூங்கிட்டு இருந்தா உன்னை நாங்கள் விட்டுட்டே போயிருந்திருப்போம். அங்கே பாரு சாரா, பஸ் வந்துருச்சு. வா போய் பார்க்கலாம். ஐ ஜாலி ஜாலி, பஸ் வந்துடுச்சு. அம்மா சீக்கிரம் வாங்க, பஸ் வந்துடுச்சு. என்னம்மா எல்லோரும் ரெடி ஆகிட்டீங்களா? நாங்கள் எப்பயோ ரெடி ஆகிட்டோங்க அங்கிள், நீங்கள் தான் லேட்டு. சாரிம்மா, வர வழியில் டிராஃபிக் ரொம்ப ஹெவியாக இருந்தது, அதான் வர முடியல, லேட் ஆகிடுச்சு. சரி, லக்கேஜை கொடுங்க, எல்லோரும் கிளம்பலாம். ஓகேங்க அங்கிள். டிங்கு, வீட்டுக்குள்ளே போய் லக்கேஜ் கொண்டு வாமா. அம்மா, தம்பியை கொண்டு வர சொல்லுங்கம்மா. நான் இப்போவே போய் பஸ்ஸில் உட்காந்தாதான் எனக்கு சீக்கிரமாக விண்டோ சீட் கிடைக்கும். டிங்கு, நான் சொல்கிறத கேட்கல, அப்புறம் உன்னை ஜூக்கே கூட்டிகிட்டு போக மாட்டேன். போங்கம்மா, எல்லாரும் என்னை இதை சொல்லியே பிளாக்மெயில் பண்ணுங்க. சரி இருங்க, நானே போய் கொண்டு வரேன். சாரா, நம்ம லக்கேஜ் எல்லாம் டிரைவர் அங்கிள் கிட்ட கொடுத்துட்டியா? ஆமா அக்கா, நான் அப்பவே கொடுத்துட்டேன். சரி வா, போய் நம்ம பஸ்ல ஏறலாம். சுத்தி பார்க்க போறோம், அங்க நாங்க என்ஜாய் பண்ண போறோம். ஐ ஜாலி ஜாலி, ஜூக்கு போறோம், ஜாலி ஜாலி. சாரா, இந்த டிங்கு விண்டோ சீட்டுக்காக எவ்வளோ வேகமாக போகிறா பத்தியா? நம்மளை கூப்பிடாம அவளே ஃபாஸ்ட்டாக போயிட்டா. வா, நம்ம அவளுக்கு முன்னாடியே போகலாம். சாரா, ரீட்டா, டிங்கு அக்கா, இருங்க இருங்க, எனக்கும் விண்டோ சீட் வேணும், என்னை விட்டுட்டு போயிடாதீங்க. அப்பாடா, ஃபைனலாக நமக்கு விண்டோ சீட் கிடச்சிருச்சு. ஜாலியாக ஜூவை சுற்றி பார்க்கலாம். ஓகே கைஸ், எல்லாரும் உட்காந்துட்டீங்களா? நம்ம கிளம்பலாமா? ஆமாங்க அங்கிள், எல்லாருமே ரெடி, போலாம். ஓகே. அங்கிள், என்னங்க அங்கிள் பஸ்ஸை இப்படி ஸ்லோவா ஆமா மாதிரி உருட்டிட்டு வரீங்க? அப்படியா? இப்போ பாருங்க வேகத்தை. ஐ சூப்பர் அங்கிள். சரி, ஆளுக்கு பேசிட்டு இருக்காதீங்க. ஒரு நல்ல இடமா பாருங்க, சாப்பிட்டுட்டு அப்புறமா ஜூக்கு போலாம். அம்மா, இந்த பார்க் ரொம்ப அழகா இருக்கு. இது பக்கத்துல நம்ம எங்கேயாவது நிறுத்தி சாப்பிடலாமா? சரி ஓகே, இங்கேயே வண்டியை ஸ்லோ பண்ணிட்டு சாப்பிடலாம். ஓகே, வண்டி நான் இங்கே பார்க் பண்ணுறேன், எல்லாரும் இங்கேயே இறங்கிடுங்க. நம்ம எல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம கிளம்பலாம். பாப்பா பார்த்து இறங்குங்க. ஓகே அங்கிள். அப்பா இப்போயே சாப்பாடு தராங்களே. ஏய் டிங்கு, எல்லாரும் சாப்பிட உட்காந்துட்டாங்க, சீக்கிரமா வா, நம்மள தேட போறாங்க. சாரா, தேடுறது இருக்கட்டும், நமக்கு சாப்பாடு காலியாக போகுது. வா வா. டிங்கு, சாரா, எங்க போயிருந்தீங்க ரெண்டு பேரும்? இவ்வளோ நேரம் நாங்கள் உங்களை தான் தேடிட்டு இருக்கோம், சீக்கிரமா வாங்க. இதோ வந்துட்டோமா. ஏய் சாரா, இந்த ரீட்டா பத்தியாடி, சாப்பாடுன்னு உடனே நம்மளை விட்டுட்டு வேகமாக ஃபர்ஸ்ட்ல வந்து உட்காந்துட்டா. குழந்தைங்களா, இப்போ நம்ம எவ்வளோ ஒற்றுமையாக எல்லாம் ஒன்றா உட்காந்து ஜாலியாக சாப்பிட போகிறோம் தெரியுமா? இந்த மாதிரி தான் அந்த காலத்தில் நாங்களாம் நிலாசோறு சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். நிலாசோரா அப்படின்னா என்னங்க அங்கிள்?
அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். நிலாசோரா? நிலாசோரை பற்றி சொல்லணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். சரி சரி, நிலா சோறை பற்றிலாம் பஸ்ஸில் போகும்போது பேசிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் எல்லாருமே சாப்பிடலாம். எல்லாரும் டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம் வாங்க. அம்மா ரொம்ப பசிக்குதுமா, சீக்கிரம் சாப்பாடு வைங்க. இரு சாரா, உங்களுக்காக தான் பிளேட்லாம் வச்சிட்டு இருக்கேன், சாப்பிடலாம். அம்மா என்ன சாதம்மா? ரீட்டா, சாராக்கு ரொம்ப பிடிச்ச உளுந்து சாதம். உளுந்து சாதமா? அப்படின்னா என்னங்க ஆண்டி? டிங்கு, உனக்கு உளுந்து சாதம் பற்றி தெரியாதா? இது ரொம்ப ஹெல்தியான சாதம். அந்த காலத்தில் இந்த சாதம் தான் நாங்கள் டெய்லி சாப்பிடுவோம். இது சாப்பிட்றதுனால எங்களுக்கு எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ இருக்க பசங்க குர்குரே, லேஸ் அப்படி இப்படின்னு ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனால அடிக்கடிக்கு ஃபீவர், வாமிட், ஸ்டொமக் பெயின்னு படுத்துட்டு இருக்கீங்க. ரீட்டா, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிலா சாதம் பற்றி கேட்டீங்க இல்லையா? நிலாசோறு அப்படின்னா அந்த காலத்தில் நாங்கள் என்ன பண்ணுவோம், நைட்டில் நிலா வெளிச்சத்தில் வாசல் வந்து உட்காந்துக்கிட்டு எங்கள் அம்மா இங்கே எல்லாருக்கும் சாப்பாடு உருண்டையாக பிடிச்சி கொடுப்பாங்க. நாங்கள் ரொம்ப ஜாலியாக நிலாவை பார்த்துக்கிட்டே சாப்பிடுவோம். அதுதான் நிலாசோறுன்னு சொல்லுவாங்க. அப்போ சாப்பிடும்போது மனசும் உடம்பும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். சாப்பாடு மட்டும் இல்லாமல் பழங்களும் இருக்கா? ஆமாம், என்ன பழமா அது? இதுவா? இதுதான் பப்பாயா. எங்கள் தோட்டத்திலேயே விளைஞ்சது. பூச்சி மருந்து எதுவுமே போடாதது. ரொம்ப ஹெல்தியானதும் கூட. பப்பாயாவா? பப்பாயா ரொம்ப நல்லதாச்சே. ரீட்டா, பப்பாயா பற்றி உங்களுக்கு தெரியுமா? பப்பாயா சாப்பிட்றதுனால கண்ணுக்கு ரொம்ப நல்லது. சின்ன குழந்தைங்களாம் நிறைய சாப்பிடணும். ஓகேங்க அங்கிள், இனிமே நாங்கள் பப்பாயா நிறைய எடுத்துக்கிறோம். வெரி குட். என்ன சாரா, டிங்கு, நீங்கள் இன்னும் சாப்பிடவே இல்லையா? உங்கள் பிளேட்டில் சாப்பாடு ஃபுல்லாக அப்படியே இருக்கு. ஓகேம்மா, அதோ சாப்பிட்டு முடிச்சிடுறோம்மா. டிங்கு, சீக்கிரமாக சாப்பிடு, லேட் ஆகுது. இப்படியே நம்ம பேசிகிட்டு இருந்தோன்னா ஜூக்கு லேட்டாக தான் போவோம். அப்புறம் நிறைய அனிமல்ஸ் நம்மளால பார்க்க முடியாது. எல்லாரும் சீக்கிரமாக வாங்க. சரி, சாப்பிட்டவங்களும் சீக்கிரம் வந்து பஸ்ஸில் ஏறுங்க, நாம் கிளம்பலாம். இந்த சாரா ரீட்டாவும் விண்டோ சீட்டில் நமக்கு விட மாட்டாங்க. அதனால நம்ம வேகமாக போய் விண்டோ சீட்டில் போய் உட்காந்துட வேண்டியதுதான். ஓகே சாரா, ரீட்டா, எல்லாரும் ஏறிட்டீங்களா? பஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே அங்கிள். அம்மா, இந்த இடம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஜூ வர்றதுக்கு இன்னும் எவ்வளோ நேரமா இருக்கு? ரீட்டா, ஜூ வர இன்னும் 5 minutes இருக்கு. ஜூவில் நீங்கள் எல்லாருமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், புரியுதா? ஓகேம்மா.